Hallelujah. 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 How many of us are happy today? எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? Hallelujah. It is great privilege to be in presence of God. தேவ சமூகத்திலே நீங்களும் நானும் ஆண்டின் முதல் கர்த்தருடைய ஆராதனையிலே இருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம், அது மிகப்பெரிய பாக்கியம். And also one more privilege is that this is the day that we as a congregation spend some time in church to pray for a pastor and his family. இது இன்னொரு விதத்திலே ஒரு விசேஷமான நாள். ஏனென்று சொன்னால் இந்த நல்ல நாளில் தானே நாம் சபையார் எல்லாரும் கூடி நம்முடைய ஊழியருக்காகவும் ஊழியரின் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காகவும் ஒரு கூட்டு பிரார்த்தனையை நாம் செய்ய இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. And before we move on to the prayer, இந்த ஜெபத்துக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக I would like to greet our pastor with a verse. ஒரு வார்த்தையை கொண்டு நம்முடைய சபை போதகரை நான் வாழ்த்த விரும்புகிறேன். We all know that we were blessed on the 1st of January with the promise of God. தேவன் நம்முடைய சபையிலே ஆண்டின் முதல் நாளிலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். Jeremiah 29th 11th verse. எரேமியா 29ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை தான் தேவன் இந்த ஆண்டு நம்முடைய சபைக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். God will surely give you the expected end. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நிச்சயமாக அவர் நமக்கு செய்கிறார். Hallelujah. Hallelujah. And out of which pastor spoke about a point saying that he is a God who is a prayer answering God. அதில் இருந்து நம்முடைய போதகர் அவர்கள் இந்த வசனத்தை கொண்டு பேசினார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் ஜெபத்தை உன்னிப்பாக கேட்டு பதிலளிக்கிற ஒரு நல்ல தேவன் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. And I was meditating in my heart. நான் இதை என் இருதயத்திலே நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். Lord, what word should I share to greet our pastor? போதகரின் குடும்பத்தை வாழ்த்த எந்த வசனத்தை ஐயா நான் பேச வேண்டும் என்று தேவனிடத்திலே கேட்டேன். Because you are going to be a God who's going to surely give the expected end. நீர் நிச்சயமான முடிவை தருகிற தேவன் என்று எங்களுக்கு தெரியும். And God brought one verse to my remembrance. என் நினைவுக்கு தேவன் ஒரு வசனத்தை காண்பித்து கொடுத்தார். 1 Chronicles 4th chapter 10th verse. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தின் அதன் 10ஆம் வசனம். And Jabez called on the God of Israel, saying, "Oh, that thou would bless me indeed, and enlarge my borders, and that thine hand might be with me, and that thou would keep me from evil, that it may not grieve me." And God granted him that which he requested. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். Hallelujah. Hallelujah. The God one who promised, saying that he is going to give the expected end. உங்களுக்கு எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தமாய் நம்மிடத்தில் இடைப்பட்ட தெய்வம் is the same God to whom Jabez is making a prayer. அதே தேவனிடத்திலே விண்ணப்பத்தை யாபேஸ் ஏறெடுக்கிறான். And the later portion of the verse says like this. அந்த வசனத்தின் பின்பகுதி இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. God granted him that which he requested. அவன் வேண்டிக் கொண்டதை தட்டாமல் தேவன் அவனுக்கு அருளினார். Hallelujah. Hallelujah. Even today in this morning, இந்த காலவேளையிலும் கூட I would like to greet our pastor saying that நான் இந்த ஒரு வசனத்தை கொண்டு நம்முடைய அருமையான போதகரை வாழ்த்த விரும்புகிறேன். God is going to grant that which you have requested unto him. நீங்கள் தேவனிடத்திலே எதை விண்ணப்பமாக வேண்டுதலாக நீங்கள் வைக்கிறீர்களோ அது நிறைவேறுகிற ஆண்டாக பிரத்யேகமாக இந்த 2026ஆம் ஆண்டை தேவன் மாற்ற
மாற்றுவார். It is not only to our pastor family, but whoever is present in this church, God is going to do the same with us. போதகரின் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, அவரை சார்ந்து இந்த சபையிலே அமர்ந்திருக்கிற நம்முடைய குடும்பத்திற்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். Hallelujah. அல்லேலூயா. What did this God grant unto Jabez? யாபேசுக்கு தேவன் எதை தந்தருளினார்? God made a provision unto him, தேவன் அவனுக்கு ஒரு பராமரிப்பை தேவன் கொடுத்தார். which means God blessed Jabez indeed. அப்படி என்றால் யாபேசுக்கு எதையெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அவனுக்கு கொடுத்து பராமரித்தார். Hallelujah. அல்லேலூயா. The word bless means barak in Hebrew. ஆசீர்வாதம் என்று சொல்வது Barak in Hebrew. எபிரேய மொழியிலே பாராக் என்று சொல்லப்பட்டது. Barak also means kneeling down. பாராக் என்று சொல்லப்படுவது தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடுவதற்கு ஒப்பனையாய் சொல்லலாம். Let me tell unto our pastor, நான் போதகரை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். the Jabez was praying to God saying, kneel down to me and bless me. யாபேஸ் தேவனிடத்தில் எப்படி ஜெபித்தான் என்று சொன்னால், முழங்கால் படியிட்டு தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபித்தான். யாபேஸ் தேவனிடத்தில் இவ்விதமாய் கேட்கிறான், தேவரீர் நீர் எனக்கு முழங்கால் படியிட்டு என்னுடைய இடத்துக்கு நீர் இறங்கி வந்து என்னை ஆசீர்வதியும் என்று. அவன் முழங்கால் படியிட்டு, தேவனே நீர் என்னிடத்திலே வந்து நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். Today whatever may be your prayer request, நீங்கள் இந்த காலவேளையிலே இந்த ஆண்டு எதையெல்லாம் என் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வேண்டுதல்களை தேவனிடத்தில் வைத்திருக்கிறீர்களோ, sometimes we may forget to kneel down and pray in presence of God. தேவ சமூகத்திலே சில நேரங்கள் நம்முடைய இடுப்பு வலியினாலே அல்லது நம்முடைய மெத்தனமான போக்கினாலே ஒருவேளை முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம். Sometimes our status may not let us to kneel down and pray. சில நேரத்திலே நமக்கு இருக்கிற தரத்தின் நிமித்தமாக நாம் முழங்கால் படியிட முடியாமல் இருக்கலாம். But the God one who is speaking unto you says like this, தேவன் உங்களோடு கூட பேசுகிற தேவன் இதை உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறார். I'll come to the very place you are. நீங்கள் எந்த இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த இடத்தை தேடி நானே வருகிறேன் என்று தேவன் சொல்கிறார். And I will bless you. நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். And in spiritually this blessing also means being fruitful and multiply. இது ஆவிக்குரிய ரீதியிலே பார்த்தோம் என்று சொன்னால், கனி தந்து நம்மை தேவன் பெருகும்படியாக தேவன் செய்கிறார். I would like to encourage our pastor saying that நான் நம்முடைய போதகரை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். this year is going to be a year of fruitfulness and multiplying of the congregation of God. இந்த ஆண்டு தேவன் ஒரு கனி தரும் ஆண்டாக நம்முடைய சபையை தேவன் ஒரு பெருக்கத்திற்குள்ளாக இதுவரை நம்முடைய கண்களால் கண்டிராத ஒரு பெருக்கத்துக்குள்ளாக நடத்துகிற ஆண்டாக இருக்கும். And the English Bible says like this, ஆங்கில வேதாகமத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, bless me indeed. தேவனே என்னை ஆசீர்வதியும். The word indeed means என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லப்படுகிறது. sometimes we can say it like surely blessing. சில நேரங்களிலே இதை இப்படி சொல்லலாம், நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். But the Hebrew term which was written here is a double time of blessing. ஹீப்ரு மொழியிலே இங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதங்களை நாம் பெறுகிறோம். I would like to again encourage our pastor saying, நான் மீண்டுமாக நம்முடைய போதகரை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். this year is not going to be a natural year. இந்த ஆண்டு ஒரு சாதாரண இயற்கையான ஆண்டாக இருக்க போவது இல்லை. But when God comes unto us, தேவன் நம்மிடமாய் வரும்போது it's going to be a supernatural year. அது இந்த ஆண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக தேவன் மாற்றுவார். And second, the verse says like enlarge my borders. இரண்டாவதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என் எல்லையை நீ பெரிதாக்கும். God's progress. தேவனுடைய பெருக்குதல்.
Hallelujah. அல்லேலூயா. I would like to literally tell unto a pastor, நான் போதகருக்கு எழுத்தின் ரீதியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். Jabez's father gave something to Jabez. யாபேசின் தகப்பன் ஏதோ ஒரு காரியத்தை யாபேசுக்கு கொடுத்திருக்கிறார். But Jabez was feeling that it was not sufficient for him. அவன் சொந்த தகப்பன் அவனுக்கு கொடுத்தது அவனுக்கு போதுமானதா இல்லாமல் இருக்கிறது. So he's making a prayer to say, enlarge my borders. அதுதான் பரம தகப்பனிடத்துல யாபேஸ் ஜெபிக்கிறான். என் தகப்பன் கொடுத்தது குறைவுள்ளதாக போதுமில்லாததா இருக்கிறது. ஆகவே என் தகப்பனாகிய கர்த்தாவே என் எல்லையை நீ பெரிதாக்கும். And surely God will enlarge your boundaries. உங்கள் எல்லையை, சபையின் எல்லையை தேவன் விஸ்தாரமாக பெரிதாக தேவன் இந்த புதிய ஆண்டிலே தேவன் மாற்றுவார். And spiritually it also means that your influence will be enlarged. ஆவிக்குரிய ரீதியிலே தேவன் உங்களுக்கு இருக்கிற அந்த கான்டெக்ட்ஸ் எல்லாம், ஒரு தொடர்புகள் எல்லாம் தேவன் பெரிதாக மாற்றுவார். We may be doing running God's church at Nolambur, நொலம்பூரிலே நம் சபையை நடத்தி கொண்டிருக்கிறோம். but it's not going to stop with Nolambur. இங்கு ஓடு நம்முடைய சபையின் வளர்ச்சி நிற்க போவதில்லை. The progress is going to be for Chennai. சென்னைக்கு குள்ளே நம்முடைய சபை போக போகிறது. It's going to be for Tamil Nadu. தமிழ்நாடை சுற்றி நம்முடைய சபை விரிவாக்கம் அடைய போகிறது. It's going to be for India. இந்தியா தேசம் முழுவதும் நம்முடைய சீயோன் ஜெப கூடாரத்தை தேவன் விரிவாக்க போகிறார். And let me tell unto you, enlargement is about an international plan that God has for his people. தேவன் நம்முடைய சபைக்கு தேவன் அகில உலகம் அளவிலே தேவன் நம்முடைய சபையை தேவன் விரிவாக்க போகிறார். We may not know how God is going to deal this promise. இந்த வாக்குத்தத்தத்தை எவ்வாறு தேவன் நிறைவேற்ற போகிறார் என்று நமக்கு தெரியவில்லை. But on the very first day when Samana presented the word of God, முதல் நாளிலே அண்ணன் அவர்கள் நம்முடைய சபைக்கு இதை வாக்குத்தத்தமாய் சொன்னபோது Anna said something, people will come by flight. ஒரு சொன்னார், நம்முடைய அண்ணன் அவர்கள் சொன்னார், நம்முடைய சபைக்கு ஆராதனையிலே கலந்து கொள்ள விமானத்திலிருந்தெல்லாம் நம்முடைய சபை ஆராதனைக்கு வருவார்கள் என்று சொன்னார். Which means people are going to fly from different parts of other countries to this church. உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாரத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்து விமானத்தை பிடித்து, அதனாலே நான் நினைக்கிறேன் பரந்துரை கொஞ்சம் கிட்டே நம்முடைய தேசத்திலே தேவன் கொண்டு வருகிறார் என்று நினைக்கிறேன். வந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வார்கள். Which the enlarged boundary also means, இந்த எல்லை பெருக்கம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், an increase in spiritual gift. ஆவிக்குரிய வரத்திலே ஒரு பெருக்கத்தை தேவன் கொடுக்கிறார். Let me tell unto you, Anna, அண்ணனுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், by grace of God you might be speaking on the word of God. தேவனுடைய கிருபையினாலே கர்த்தருடைய வார்த்தையை நேர்த்தியாய் போதிக்கிறீர்கள். It is not going to stop with preaching. பிரசங்கத்தோடு கூட அந்த வரம் நிற்க போவது இல்லை. But God is going to work miracles in our ministry through you. உங்களை கொண்டு தேவன் நம்முடைய ஊழியத்திலே ஒரு வெளியரங்கமான அற்புதத்தையும் வெளியரங்கமான அடையாளத்தையும் தேவன் செய்ய போகிறார். The last portion is about God's protection for you and your family. அடுத்த வாக்குத்தத்தம் மூன்றாவதாக, தேவன் உங்கள் குடும்பத்திற்கு தேவன் ஒரு பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறார். Jabez is making a prayer stating like this. யாபேஸ் ஒரு ஜெபத்தை இங்கு செய்கிறார். Thine hand might be with me, உம்முடைய கரம் என்னோடு இருந்து, and that thou would keep me from evil. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். Hallelujah. Hallelujah. It means God's divine protection in our life. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே, அண்ணனுடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக பாதுகாப்பை தேவன் இந்த ஆண்டு தேவன் கொடுக்கிறார். Let me tell unto our pastor, அண்ணனுக்கு போதகருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், there may be some enemies rising whom we may not know. நமக்கு தெரியாத சில எதிராளிகள் ஊழியத்தில் எழும்பலாம். There could be some things that could make us sorrow.
அந்த எதிராளிகளின் நிமித்தமாக உங்கள் இருதயம் துக்கத்தினாலே பீடிக்கப்படலாம். But today in this morning, இந்த காலை ஆராதனையை நான் சொல்ல விரும்புகிறேன், God is going to be with us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். And he's going to keep the enemies away from our boundaries. நம்முடைய எல்லையிலிருந்து நமக்கு எதிராளிகளை தேவன் எல்லையை விட்டு அகற்ற தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். And he's going to remove things that going to be sorrowing you. உங்களை துக்கப்படுத்துகிற காரியத்தை தேவன் இந்த ஆண்டு நீக்குவார். Hallelujah. அல்லேலூயா. With these three things I would like to greet you in this morning. இந்த காலவேளையிலே கூட இந்த மூன்று காரியத்தை கொண்டு உங்களை வாழ்த்த விரும்புகிறேன். God's provision be with you in this year. இந்த ஆண்டு தேவனுடைய பராமரிப்பு உங்களோடு கூட இருக்கும். God's progress be with you in this morning. தேவனுடைய பெருக்குதல் இந்த ஆண்டு உங்களோடு கூட இருக்கும். And God's protection be with you. தேவனுடைய பாதுகாப்பு இந்த ஆண்டு உங்களோடு கூட இருக்கும். We'll sing a song, and maybe meanwhile I request Ruth Annie, Blessy, Richard and Judy to come forward. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. சேர்ந்து பாடுவோமா? என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் எல்லாம் விசுவாசம் கையை உயர்த்தி பாடுவோமா? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. பாடுமா? நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன். எல்லா கைகளை உயர்த்தி அசைத்து பாடுவோமா? என் தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். Now also I request the church to close your eyes and lift up your hands towards our pastor family. எல்லோரும் நம்முடைய கரங்களை நம்முடைய போதகரின் குடும்பத்திற்கு நேராக நாம் உயர்த்தி நாம ஜெபம் பண்ணுவோமா? Meanwhile I request Daisy auntie to come forward. இந்த நாளிலும் கூட I kindly request Krishna auntie to come forward. கிருஷ்ண ஆண்டி அவர்கள் முன்பாக வந்து நீங்கள் இதில் ஜெபித்து உதவி செய்யும்படியாக உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாம் கரங்கள் அப்படியே உயர்த்தினவர்களாக இந்த குடும்பத்துக்கு நேராக ஸ்தோத்தரிப்போமா? அப்படியே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கடந்த ஆண்டுல கர்த்தர் எவ்வளவோ பெரிய காரியங்களை நமக்காக செய்திருக்கிறார். விசேஷமா நம்முடைய தகப்பனுக்காக கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீங்க நன்றிகளை செலுத்துங்க கர்த்தருக்கு. நான் ஒரு விஷயத்தை உங்களோடு கூட சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை பார்த்து தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். அப்படின்னா என்ன? நீங்க இந்த குடும்பத்துக்காக இன்னைக்கு என்னெல்லாம் ஜெபம் பண்ண போறீங்களோ இதுதான் உங்களுக்கான வாய்ப்பு. நீங்க ஜெபிக்கிற காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு நிச்சயமாகவே அதை பிரதிபலனாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கடந்த ஆண்டுல எத்தனையோ இக்கட்டுக்கு நடுவுல நம் தகப்பனை விடுவித்து கர்த்தர் மீண்டுமாய் நம் சபைக்கு கூப்பிட்டு வந்தது உங்களுடைய ஜெபங்கள். வருஷத்தின் ஆரம்பத்துல நீங்க ஜெபிக்கிற ஜெபம் இந்த குடும்பத்தை 365 நாட்களும் தாங்கிறதுக்கு அது வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது. இந்த நாள்ல நீங்க அப்படியே ஜெபித்து கொண்டிருங்க. அவர் நமக்காக முழங்கால் படியிட்டு அதிகாலையில ஒவ்வொரு குடும்பத்தையும் பெயர் சொல்லி
அவர் நமக்காய் பரிந்து மன்றாடி கொண்டு இருக்கிற ஒரு நல்ல தகப்பனை இந்த சபைக்கு கர்த்தர் நமக்காய் தந்திருக்கிறார். விசேஷமா நம் போதகருக்கு நேராய் நம் கரங்களை நீட்டி நாம் ஜெபிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டிலும் 52 வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தேவ செய்தியை தவிர்த்து இரவு நேரங்களில் நடக்கக்கூடிய ஜபங்கள், செய்திகள், மாலை வேளையில் இருக்கக்கூடிய கூடுகையில எத்தனையோ செய்திகள், எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் அவர் மூலமாய் நமக்காய் பேசிக் கொண்டு இருக்கிறார். பிரத்யட்சமாய் அவர் நமக்காய் அநேக தீர்க்க தரிசனமான காரியங்களை தம்முடைய செய்தியில கர்த்தர் மூலமாய் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஜெபிங்க, கர்த்தர் இன்னும் அதிகமாய் இன்னும் அநேக காரியங்களை அவர் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டுல செய்யும்படியாய் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருங்க. அது மாத்திரம் இல்ல, ரூத் அண்ணி அவருக்கு நல்ல ஒரு பேக் போனாக இருந்து இந்த ஊழியத்தை அவரோடு கூட இசைந்து கட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிற பலனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஸ்தோத்திரிப்பு அண்ணி செய்யக்கூடிய விபிஎஸ் ஊழியங்களா இருக்கட்டும், அண்ணி அவுட்ரீச்ல பாடக்கூடிய காரியங்களா இருக்கட்டும், கேரல்ஸ் ஊழியங்களா இருக்கட்டும், கர்த்தர் இன்னும் அண்ணியை அதிகமாய் பலப்படுத்தணும். போதகரையும் அண்ணியும் இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி வருகிற ஆண்டுல அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் இன்னும் அவருடைய கரங்கள் எடுத்து பயன்படுத்துகிற கிருபா பாத்திரமாய் காணப்படத்தக்கதாய் நாம் ஸ்தோத்திரிப்போம். அதே போல அலெக்சனாக்காக, பிளஸிக்காக, ரிச்சர்ட்காக, ஜூடிக்காக கூட ஸ்தோத்திரிங்க. இவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த ஊழியத்துல மிகுதியாய் காணப்படுகிறது. விசேஷமா அலெக்சனாலாம் கர்த்தர் அவரோடு கூட இருந்து அநேக காரியங்களை இந்த ஊழியத்தின் மூலமாய் செய்து கொண்டு இருக்கிறார். நீங்க ஸ்தோத்திரித்துக் கொண்டு இருக்கும்போது கிருஷ்ண ஆண்டி ஜெபிப்பார்களா? சோத்ரம் சோத்ரம் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஐயா. உமக்கு சோத்ரம் அப்பா, உமக்கு சோத்ரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே அப்பா, அந்த காலை வேலைக்காய் கூடான கூட சோத்திரமும் துதிகளும் நன்றிகளுமா ஏறெடுக்கிற ராஜா. விசேஷமாக ஆண்டவரே கடந்த வருடம் முழுதிலுமாக ஆண்டவரே எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே அப்பா ஊழியக்காரருடைய குடும்பங்களையுமாய் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து ஆண்டவரே அப்பா இந்த புதிய வருடத்திலே ஆண்டவரே இந்த முதல் வாரத்தை காணும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, உம்மை சோத்தரிக்கும்படியாக, உம்மை ஆராதனை செய்யும்படியாக ஆண்டவரே அப்பா நீர் கொட்டி கொடுத்ததான அந்த தயவுக்காக, கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு சோத்திரம் 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 ஐயா. விசேஷமாக ஆண்டவரே எங்களுடைய தகப்பனாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இதோ ஆண்டவரே அவருடைய சரீரத்திலே கடந்த வருடத்திலே ஆண்டவரே சத்ருவானவன் ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே அப்பா உபத்திரவத்தை கொடுத்தாலும் ஆண்டவரே நீ ஜெபத்தை கேட்கிறதான தேவன் ஆண்டவரே. ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, உமக்கு சோத்திர ராஜா. ஆமா ஆண்டவரே, அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே தகப்பனாருக்கு வேண்டிதான ஒரு பலத்தை கொடுத்தீங்க, சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அந்த இக்கட்டான நிலைமையெல்லாம் மாற்றி ஆண்டவரே அவருக்கு பரிபூர்ணமான தெய்வீக சுகத்தை கொடுத்து இந்த நாளிலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளுமாக ஆண்டவரே ஒரு உமக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறதான அந்த ஜபங்களை எல்லாம் ஆண்டவரே நீங்க கேட்டு அந்த சிறையிருப்பை, அந்த நெருக்கத்தை மாற்றி ஆண்டவரே தகப்பனாருக்கு ஆண்டவரே நல்ல ஒரு பலனை கொடுத்து இருக்கிறதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திர ராஜா. அப்படியாய் அவருக்கு நீடித்த ஆயுசு நாட்களை பெருக செய்தரல வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திர ராஜா. இன்று கண்ட எகிப்தியனை என்றைக்குமே காணாத படிக்க முடிய ரத்த கோட்டைக்குள்ளாக ஆண்டவரே அவரை மூடி மறைத்து வேலி அடைத்துக் கொள்ள வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திர ராஜா. இனி சத்ருவுக்கு ஆண்டவரே அந்த சரீரத்தை தொட அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே நீங்க தாமே அவரை பலத்தின் மேல பலன் அடைய செய்து ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஒரு ஜப ஆவியை ஊற்றி ஆண்டவரே அப்ப ஆவிக்குரிய ஜீவங்களிலே அநேக வெளிப்பாடுகளை வரங்களை கொடுத்து ஆண்டவரே அப்ப அந்த திருச்சபைக்காக ஆண்டவரே அவர் ஜெபிக்கிறதானே அந்த ஜபங்களை எல்லாம் நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறீர். தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதான அந்த ஜபங்களை எல்லாம் கேட்டிருக்கிறீர் கர்த்தாவே. அநேக அற்புதங்களை ஆண்டவரே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்க செஞ்சிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. உமக்கு சோத்திரம் 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 ஐயா. அதே மாதிரி ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே அருமையான தம்பி ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு சோத்திர ராஜா. அப்படியே மனைவி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு சோத்திரம் ஐயா. தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திர ராஜா. அப்படியாய் மகனை தெரிந்து கொண்டு இந்த ஊழியத்திற்காக நீங்க பிரித்து எடுத்து ஆண்டவரே அப்ப இந்த கனமான ஆண்டவரே இந்த ஊழியத்தை இதுவரையிலும் நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக, கிருபை
கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திர ராஜா. ஆம் ஆண்டவரே, நீங்க எந்த நோக்கத்தோடு கூட தம்பியை தெரிந்து கொண்டு ஆண்டவர் இந்த சுவிசேஷ ஊழியத்திற்காக திருச்சபை போதகராக ஆண்டவரே அப்பா நீங்க அபிஷேகத்தை இருக்கிறீங்களோ கர்த்தாவே, அதே வல்லமை ஆண்டவரே தொடர்ந்து கடைசி வரையிலும் இந்த நாளிலே ஆண்டவரே சாம் சொன்னது போல கூட கர்த்தாவே யாபேசின் எல்லைகளை விரிவுபடுத்தினது போல இன்றைக்குமாய் அவரை கொண்டு ஆண்டவரே அப்பா அந்த சபையின் எல்லைகள் எல்லாம் விரிவுபடுத்த போவதற்காக உம்மை சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா அநேக பெருக்கத்தை நன்மைகளை ஆண்டவரே நீ கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. விசேஷமாக இந்த குடும்பத்திற்கு வேண்டியதான ஒரு பாதுகாப்பை ஆண்டவரே அப்பா நீங்க கொடுக்க போவதற்காக உம்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சத்ரு உட்போகுதலும் குடியோடி போகுதலும் இல்லை என்று சொன்னீங்களே கர்த்தாவே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திர ராஜா. ஏசப்பா இன்னுமாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஆண்டவரே இன்னும் அநேக இடங்களுக்கு ஆண்டவரே இந்த அப்பா அந்த தம்பியை ஆண்டவரே நீங்க கொண்டு போய் பயன்படுத்த போவதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு சோத்திர ராஜா. அவருக்கு வைத்திருக்கிறதான ஆண்டவரே அப்பா அப்பா அந்த ஒரு ஆவிக்குரிய ஆண்டவரே அந்த வளர்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. உமக்கு சோத்திரம். அநேக வரங்கள் வழிபாடுகளை நாளே ஆண்டவரே அநேகரை தேர்ச்சி கொண்டு வருகிறதற்காக உமக்கை சோத்திரிக்கிற கர்த்தாவே. நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்றதான வார்த்தையை ஆண்டவரே அவருடைய இருதயத்திலே சிந்தனைகளை வைத்து இந்த திருச்சபைக்கு வருகிறதான அத்தனை பேருடைய ஆண்டவரே காரியங்களையும் ஆண்டவரே நீங்க வெளிப்படுத்தி தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தி அநேகரை ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ளாக நடத்தும்படியாகவும் இந்த பேழைக்குள்ளே இருக்கும்படியாகவும் நீங்க கிருபை பாராட்டி இருக்கிற தயவுக்காக கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு கொடான கொடி சோத்திரத்தையும் துதிகளையும் நன்றிகளுமாய் ஏறெடுக்கிற ராஜா. உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திர ராஜா. ஆம் கர்த்தாவே, அவர் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மேலான காரியத்தை ஆண்டவரே நீங்க செய்து வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு சோத்திர ஐயா. நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிறதான காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுகிறதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்ததான தேவன் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தின் எல்லையை ஆண்டவரே தம்பியை நீங்க எந்த நோக்கத்தோடு கூட அழைத்திருக்கிறீங்களோ ஆண்டவரே அந்த தரிசனங்கள் அவருடைய திட்டங்கள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு சோத்திரம் ஐயா. அன்றைக்கு தாவீது சொன்னாரே, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் நாடுவேன் என்று சொன்னது போல கூட கர்த்தாவே அவருடைய மனதிலே ஆண்டவரே இந்த சபைகளுக்காக ஆண்டவரே என்னென்ன திட்டங்கள் தீர்மானங்கள் வைத்திருக்கிறாரோ அத்தனையும் நீங்க நிறைவேற்ற வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திர ஐயா. உன்னை வாளாக்காமல் நான் தலையாக்குவேன் என்று சொன்னீங்களே, கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, உன்னை தாழ்த்தாமல் நான் உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே கர்த்தாவே. அப்படியாய் ஆண்டவரே அப்பா திருச்சபைக்கு வருகிறதான ஒவ்வொரு மக்களுக்கும் சோர்ந்து போகிறதான வேளையிலே அருமையான ஆண்டவரே போதகரை கொண்டு ஆண்டவரே ஊழியக்கார தம்பியை கொண்டு அநேக விதங்களிலே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமாக ஆண்டவரே நீர் கொடுத்து கொண்டு வருகிறதான வாக்குத்தத்த வசனங்களுக்காய் அதை அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திர ராஜா. பலிப்பிடத்திலிருந்து வருகிறதான அத்தனை வார்த்தைகளையும் ஆண்டவரே நீர் அவரை மறைத்து கொண்டு வெளிப்படுகிறீர் என்பதை ஆண்டவரே அப்பா நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திர ராஜா. வல்லமையுள்ள கர்த்தர் மகிமையான காரியங்களை ஆண்டவரே அப்பா தம்பியை கொண்டு இந்த திருச்சபைகளே ஆண்டவரே நீங்க செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திர ராஜா. ஏசப்பா இறங்கி கிரியை செய்யுங்க. அது போல ஆண்டவரே அருமையான மகள் ஆண்டவரே ரூத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ரூத் 2:12 சொன்னதான அந்த வசனங்களின் பிரகாரமாக உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவீராக. இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக என்று சொல்லி வாசிக்கிறோமே ஆண்டவரே. அப்படியா இந்த மகள் வந்ததான அந்த நாட்களில் இருந்து ஆண்டவரே இந்த குடும்பத்திற்கு எவ்வளவு உதவியா
துணையாக இருந்து ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஆண்டவரே குடும்ப காரியங்களானாலும் ஊழிய காரியங்களானாலும் ஆண்டவரே சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை நேசிக்கிற காரியமானாலும் ஆண்டவரே இந்த ஊழியத்தினை ஆண்டவரே தம்பிக்கு பக்கபலமா துணையாக நின்று எல்லா விதத்திலும் ஆண்டவரே அவர்கள் உறுதுணையாக இருக்கிறபடினாலதான் ஆண்டவரே இந்த ஊழியங்கள் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறதே ஆண்டவரே நாங்கள் கண்டிருக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. இன்னுமாய் ஆண்டவரே மகளை ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்துக்கு வேண்டியதான நல்ல சுகபலனை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தம்பிக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. அற்ப சொற்ப பலவீனத்தெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இப்பொழுதே விடுதலையாக்கப்பட வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அவருடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. அதே போல ஆண்டவரே ரிச்சர்டுக்காய் ஜூடித்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை இதுவரையிலும் ஆண்டவரே நீங்க நடத்தி கொண்டு வந்தீங்களே, பிள்ளை பழிப்பின் காரியத்திலே உயர்த்தின தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இன்னுமாய் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அனந்த ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க செய்ய போவதற்காய் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்துக்குள்ளாக இருந்து உயர்த்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆண்டவரே அகலேசுக்காக ஜெபிக்கிறேன், பிளஸிக்காய் ஜேடனுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே மகனை கூட ஆண்டவரே ஒவ்வொரு வாரமாய் ஆண்டவரே அவர் பேசுகிறதான எல்லா வெளிப்பாடுகளும் ஆண்டவரே திருச்சபை மக்கள் அறிந்திருக்கிறாங்களே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு நாளும் வீண் வார்த்தைகளை பேசாதபடிக்கு கர்த்தருடைய காரியங்களை ஆண்டவரே அப்ப அந்த வேத வசனத்தின் மூலமாக விலைக்கு சொல்லுகிறதானே ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை மகனுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே இன்னும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வேத வசன வெளிப்பாடுகளை வரங்களை கொடுத்து ஆண்டவரே மகனை உயர்த்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பிள்ளைக்கும் நல்ல சரீர சுக பலனை கொடுங்க ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த ஊழியத்தில் எல்லாம் ஆண்டவரே அந்த பிள்ளை ஆண்டவரே எவ்வளவாக ஆண்டவரே சிறு பிள்ளைகள் ஊழியங்களையும் ஆண்டவரே எவ்வளவு உற்சாகமாக ஆண்டவரே அலைசுக்கு ஆண்டவரே உறுதுணையாக இருந்ததையும் ஆண்டவரே அது என்னுடைய காரியங்கள் எல்லாம் நீங்க கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அப்ப இந்த ராஜ்யத்தினுடைய அந்த சுவிசேஷத்தைக்காக இந்த எங்களுடைய திருச்சபையினுடைய பிள்ளைகளை எடுத்து ஆண்டவரே பயன்படும் விதத்திலே ஆண்டவரே அருமையான ஆண்டவரே ரூத்தையும் பிளஸையும் எடுத்து நீங்க பயன்படுத்தி கொண்டு வருகிற தயவுக்காக கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இன்னுமாய் பிள்ளைகளுக்கு வேண்டியதான ஆலோசனைகளை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். குழந்தைக்கு ஆண்டவரே நல்ல சரீர சுகபலனை கொடுங்க ஏசப்பா. சரீரத்திலே ஆண்டவரே குழந்தைக்கு எந்த விதத்திலும் பலவீனங்கள் வராதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே குழந்தைக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. எந்த ஒரு சளி ஜுரம் இருமலா இருந்தாலும் ஆண்டவரே அது எல்லாம் ஆண்டவரே அப்படியாய் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அதன் மூலமாக ஆண்டவரே பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு உற்சாகமாக ஆண்டவரே இந்த குடும்பம் முழுவதிலுமாக ஆண்டவரே ஊழியங்களை செய்ய ஆண்டவரே வேண்டியதான பலனை கட்டளிடுங்க. பாவமக்க சோத்திரம் சோத்திரம் சோத்திர ராஜா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்ததானே தேவன் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. அப்படியா இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே இந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து உயர்த்த போவதற்காக ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக ஆண்டவரே அப்பா நீங்கள் நினைத்திருக்கிறதான முடிவை ஆண்டவரே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான அந்த முடிவை அந்த சமாதானத்தோடு நிச்சயமாக நீங்க செய்ய போறீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நன்மையான காரியங்களை சம்பூர்ணமான காரியங்களை சமாதானத்தோடு நீங்க கொடுக்க போவது தயவுக்காக ஆண்டவரே உம்முடைய கரத்தை எப்பொழுது அந்த குடும்பத்தின் மீது வைத்து உம்முடைய ரத்த கொட்டைக்குள்ளாக உம்முடைய கரத்தின் நீளுக்குள்ளாக மூடி மறைத்து கொண்டு வேலை அடித்து பாதுகாத்தரல வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பள்ளிப்படத்தில் இருக்கிறதானே ஆண்டவரே அருமையான அந்த மியூசிக் வாசிக்கிறதான அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வருகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால் அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவர்கள் கொடுத்திருக்கிறதான வெளிப்பாடுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அது போல திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமாய் இரட்சகரும் மீட்பரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. I take this moment to thank our pastor and daddy and the church congregation for giving me this opportunity to pray for our pastor's family. இந்த அன்பான வாய்ப்பை எனக்கு வழங்கின அன்பு தகப்பன் அவர்களுக்கும் அன்பான அண்ணன் அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன்.
We kindly request each and every one of you to remember our pastor and our church ministries in your everyday personal and family prayers throughout the year. இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் போதகரின் குடும்பத்திற்கு நீங்கள் நினைவு கூர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Surely God will bless you. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.